Hi dears, happy morning. Welcome to our class. So 6th standard English term 3 unit 1 and our prose 1. Okay. So we are seeing the prose 1 book back exercise. In yesterday's class we saw some of our book exercise. Today we are going to see the remaining skills of our book exercise. Okay. So today we are going to see language checkpoint. So already in first term itself I thought what is language checkpoint. So language checkpoint எதுக்காக கொடுத்துருக்காங்க, அதாவது நம்ம ஒரு சில வேர்ட்ஸ் மிஸ்டேக்ஸாக யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது, எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த லாங்குவேஜ் செக் பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ லுக் அட் திஸ். ஸோ இன்கரெக்ட், கரெக்ட், நோட். ஸோ ராங், ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ராங் யூசேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கரெக்ட் யூசேஜ் எதுக்காக அப்படி யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ லிசன் த ஃபர்ஸ்ட் ஒன். There is a table besides the bed. There is a table besides the bed. So besides னு யூஸ் பண்ணக்கூடாது. It is wrong. There is a table beside the bed. There is a table beside the bed. So besides, beside ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பாருங்க. Beside means next to, at the side of. So beside னா அருகில். ஓகேவா? ஸோ பிசைட்னா தான் பக்கத்தில் இருக்குன்ற மீனிங் வரும். Besides means in addition to. Besides கூட எஸ் சேர்ந்து வந்தால் இதுவும் சேர்ந்து, இதுவும் இல்லாமல் அதுவும். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி சொல்லலாம்? He has car besides his bike அப்படின்னு சொல்லலாம். ஸோ காரும் இருக்குது, பைக்கும் இருக்குது. ஓகேவா? ஸோ ரெண்டும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் பிசைட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து டேபிள், அதாவது பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்குது, அப்போ அருகில்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பிசைட் தான் யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ பிசைட், பிசைட்ஸ்க்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். பிசைட்னா அருகில், ஓகேவா, பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. பிசைட்ஸ்னா இதுவும் கூட, இன் அடிஷன் டு, இதுவும் இருக்கு. ஓகேவா? தென் செகண்ட் ஒன், எவ்ரி ஒன் பிளேட் கேம்ஸ் அசப்ட் கதீர். So this is wrong. Everyone played games except Kadir. So acceptக்கும் acceptக்கும் மீனிங் என்னன்னு பாரு. acceptனா ஏத்துக்கிறது. ஸோ நீ என்ன செஞ்சாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அது accept. acceptனா அவனை தவிர, leave out, அதை தவிர. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் accept and accept. ஸோ இங்கே வந்து எல்லாருமே விளையாண்டாங்க, யார் விளையாட வரல? கதிர் விளையாட வரல. அப்போ அக்செப்ட் யூஸ் பண்ணுமா, எக்ஸப்ட் யூஸ் பண்ணுமா? எக்ஸப்ட். ஸோ எவ்ரி ஒன் பிளேட் கேம்ஸ் எக்ஸப்ட் கதிர். கதிரை தவிர மற்ற எல்லாருமே நாங்கள் கேம்ஸ் ப்ளே பண்ணோம். ஓகேவா? தென் ஐ சி டிவி நியூஸ் ரெகுலர்லி. ஸோ ஐ சி டிவின்னு சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும்? ஐ வாட்ச் டிவி நியூஸ் ரெகுலர்லின்னு தான் சொல்லணும். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சி அண்ட் வாட்ச்? So listen, watch is to look at something with a purpose. Watch is to look at something with a purpose. See is to just look at something in front of us. So seeனா நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறத பார்க்கறது. ஓகேவா? வாட்ச்ன்றது ஒரு பர்பஸ்க்காக நம்ம பார்க்குறோம் இல்லையா. இப்போ நியூஸ் எதுக்காக பார்ப்போம்? என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்ப்போம். ஓகேவா? ஸோ வாட்ச்ன்றது ஒரு பர்பஸ்க்காக நம்ம பார்க்கறது தான் வாட்ச். சீன்றது நம்மளுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை பார்க்குறது சீன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ நம்ம டிவி எதுக்காக பார்ப்போம்? ஒரு பர்பஸ்க்காக பார்ப்போம். ஸோ ஐ வாட்ச் டிவி நியூஸ் ரெகுலர்லி. ஓகேவா? ஸோ ஹியர் ஆஃப்டர் யூ ஒன்ட் டூ திஸ் மிஸ்டேக்ஸ். ஐ ஹோப் நவ் யூ ஆர் கிளியர் வித் திஸ் திங்ஸ். ஸோ பிசைட்னா என்ன, பிசைட்ஸ்னா என்ன, அசப்ட்னா என்ன, எக்ஸப்ட்னா என்ன, வாட்ச்னா என்ன, சீனா என்னென்னு இன்னைக்கு தான கிளாஸில் நீங்கள் கிளியராக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? ஸோ தென் we are moving to our next session. So our next topic is listening. ஓகேவா? ஸோ லிசனிங்கில் ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க, அதை நான் ரீட் பண்ணுவேன், நீங்கள் அந்த பேசேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இங்கே கேட்டிருக்க கொஷினுக்கு ஆன்சர் பண்ணும். ஓகேவா? ஸோ டாபிக் பாருங்கள். லிசன் டு த வெதர் ரிப்போர்ட், ரீட் த கொஷின்ஸ் given below, then listen to the weather report again and filling the blanks. ஸோ வெதர் ரிப்போர்ட் உங்களுக்கு லிசனிங் பேசேஜாக உங்களுக்கு புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கவனித்து அதுக்கப்புறம் இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்க்கு ஃபில் பண்ணும். ஓகேவா? திஸ் இஸ் யா லிசனிங் பேஜ்.
text for listening. So this is in your book page number 130. ஓகேவா, புக் பேக்கில், அதாவது எல்லா சாப்டர்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் புக் பேக்கில் உங்களுக்கு இந்த லிசனிங் கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் இன் பேஜ் நம்பர் 130. ஓகேவா. ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் லிசனிங் பேசேஜ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கான லிசனிங் பேசேஜ் பார்க்கலாம். ஓகே, ஸோ லிசன். நவ் ஸ்டே டியூன் ஃபார் வெதர் ரிப்போர்ட். ஸோ வெதர் ரிப்போர்ட் டிவி நியூஸ்லலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி சொல்லுவாங்க, நவ் ஸ்டே டியூன் ஃபார் யுவர் வெதர் ரிப்போர்ட். அதுதான் இங்கே. ஓகேவா. ஸோ திஸ் இஸ் த வெதர் ஃபோர்காஸ்ட் ஃப்ரம் நியூஸ் சேனல் 7. We could not ask for a better day for the first day spring right now. It is 15 degrees and clear. We are expecting the blue skies throughout the day. Though there is only a 10% of showers, this good weather can't last forever. It is raining cats and dogs up north, so we should see rain by morning. Don't forget your umbrella tomorrow. So this is weather forecast from news channel 7. So in the weather report நியூஸ் சேனல் 7ல இருந்து கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ we could not ask for a better day for the first day spring right now. It is 15 degrees and clear. We are expecting the blue skies throughout the day. ஸோ இப்போ இங்கே வெதர் எப்படி இருக்குன்னா, அதாவது இது வந்து ஸ்ப்ரிங் சீசனோட ஸ்டார்டிங். ஓகேவா. இப்போ தான் ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சிருக்குது, ஸ்ப்ரிங் சீசனோட ஃபர்ஸ்ட் டே. அண்ட் அந்த வெதர் எப்படி இருக்குன்னா 15 டிகிரிஸ் இருக்குது அண்ட் ஸ்கை எல்லாம் ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ இந்த ஹோல் டே, இன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே ஸ்கை ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தோ தேர் இஸ் ஒன்லி a 10% ஆஃப் சவர். ஸோ இன்னைக்கு 10% ஆஃப் சவர்ஸ் தான் இருக்கும், அதாவது ரெயின் வந்து 10% தான் இருக்கும். திஸ் குட் வெதர் கான்ட் லாஸ்ட் ஃபார் எவர். இந்த நல்ல வெதர், அதாவது ரெயின் இல்லாமல் ஸ்ப்ரிங் சீசனில் ரொம்ப கிளியராக இருக்கும் இல்லையா, ஸோ இந்த வெதர் நீடிச்சிருக்காது. It is raining cats and dogs up north. So it's raining cats and dogs up northனா, raining cats and dogsனா புயல் காத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, புயல் காத்து மழை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் raining cats and dogsன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ ரெயின் இடியம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ raining cats and dogsனா பலத்த காற்றுடன் மழை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, புயல் மழைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் raining cats and dogs up north. நார்த்தில் பயங்கர புயல் மழை வந்துட்டு இருக்கு. ஸோ வி சுட் யூ சி ரைன் பை மார்னிங். ஸோ நாளைக்கு காலையில் நம்ம இங்கேயும் மழையை பார்க்கலாம். டோன்ட் ஃபர்கெட் யுவர் அம்பர்லா டுமாரோ. ஸோ நாளைக்கு எல்லாருமே உங்கள் அம்பர்லாவை மறக்காமல் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஓகேவா. ஸோ திஸ் இஸ் த லிசனிங் பேசேஜ். தென் ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு லிசன் திஸ் அண்ட் தென் யூ ஹாவ் டு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஓகே. ஸோ ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த லிசனிங் பேசேஜ். நவ் வி filling the blanks. Okay. So look at the filling the blanks. Which season does the weather report show? So on the weather report நம்ம படிச்சோம் இல்லையா, அதில் என்ன சீசன் பார்த்தோம், ஸ்ப்ரிங் சீசன். ஓகே. தென் செகண்ட் ஒன், வாட் கைண்ட் ஆஃப் எ டே இஸ் இட்? ஸோ அது எந்த மாதிரியான நாள், கிளியர் வார்மி டே. ஸோ அது கிளியர் வார்மி டே. தென் வாட் இஸ் த டெம்பரேச்சர் ஸ்டேட்டட் இன் த ரிப்போர்ட்? அந்த ரிப்போர்ட்டில் டெம்பரேச்சர் என்னவா இருக்குன்னு சொன்னாங்க, 15 degrees. தென் ஃபோர்த் ஒன், டுமாரோ இட் மே பி ப்ராபப்ளி ரெயின். நாளைக்கு என்ன வரும்னு சொன்னாங்க, மழை வரும். தென் ஃபிஃப்த் ஒன், த வெதர் ரிப்போர்ட் சஜஸ்ட் டு யூஸ் அம்பர்லா. ஸோ வெதர் ரிப்போர்ட் என்ன சொன்னாங்க, நாளைக்கு என்ன எடுத்துகிட்டு போகணும்னு கொண்டு சொன்னாங்க, அம்பர்லா. ஓகே. ஸோ யூ ஹாவ் டு காப்பி திஸ் இன் யோர் புக். தென் ஸ்பீக்கிங். Imagine that you and your friend have decided to spend your day together in your house. You have planned your schedule from morning till night, discuss in pairs and speak about in the class. You can start like this. So speaking session வந்து நீங்கள் கிளாஸில் இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் சேர்ந்து இதை நம்ம ஸ்பீக் பண்ணலாம். ஸோ என்னன்றதை நான் சொல்லிடுறேன். அதாவது நீயும் உன் ஃப்ரெண்டும் ஒரு நாள் உன்னோட வீட்லேயோ அல்லது உன் ஃப்ரெண்டோட வீட்லேயோ தங்கலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கீங்க. ஸோ மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் இந்தந்த இதெல்லாம் பார்க்கணும். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு சாப்பிட்றோம், தூங்குறோம், தென் விளையாட போகிறோம், அந்த மாதிரி ஷெட்யூல் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் பேராக டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு கிளாஸ் முன்னாடி பேச சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஐ லைக் டு கோ ஃபார் எ வாக் பட் மை ஃப்ரெண்ட் வாண்ட்ஸ் டு ஒர்க் அவுட் இன் த ஜிம். ஸோ நான் வந்து வாக் போகலான்னு நினச்சேன், பட் என் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான், ஜிம்முக்கு போகலான்னு சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி 2 கான்ட்ரவர்சியல் இருக்கும் இல்லையா, ஸோ அதை நீங்கள் பேசணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ திஸ் we will do in during our class. ஓகே. ஸோ ஸ்கூல் ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக இதை நம்ம பார்க்கலாம். தென் pictogrammar. So now we are going to see the grammar part. So in
today's grammar part we are going to see about conjunctions. So parts of speech இருக்கு இல்லையா, parts of speech நம்ம already படிச்சிருக்கோம் இல்லையா, 8 parts of speech, and today we are going to see about conjunction. Conjunction means connecting words or joining words நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. So two words அல்லது two sentences connect பண்றது தான் conjunction. ஓகேவா? So look at the picture. Galen ran fast but he missed the train. Galen ran fast but he missed the train. Galen ரொம்ப வேகமா ஓடி போனா ஆனா அவன் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டான். ஸோ ரெண்டு சென்டென்ஸ் இருக்கா. Galen ran fast அவன் வேகமா ஓடினா, he missed the train அவன் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டான். ரெண்டு சென்டென்ஸையும் கனெக்ட் பண்ற வேர்டு என்னது? பட். ஓகேவா? ஸோ டூ சென்டென்ஸை இங்கே பட்ன்ற வேர்டு கனெக்ட் பண்ணுது. ஸோ பட் இஸ் conjunction. ஓகேவா? தென் it rained heavily. This is one sentence. The match continued. This is your sentence. So we use but to connect these two sentences. Okay. So it rained heavily but the match continued. So என்னதான் மழை அங்க வேகமா பெஞ்சிட்டு இருக்கு, ஆனா மேட்ச் கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கு. ஓகே. Then next. Dorothy went to market and bought vegetables. So one lady is going to market and she bought vegetables. So andன்ற word யூஸ் பண்ணி கனெக்ட் பண்றோம் இல்லையா. ஸோ மார்க்கெட் போனாங்க அண்ட் மற்றும், அண்டுனா மற்றும்னு அர்த்தம். ஓகேவா? வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ டார்த்தி மார்க்கெட் போய் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அண்டுன்ற வேர்டு யூஸ் பண்ணி இங்கே கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? தென் ஹீ இஸ் சிக், ஸோ ஹீ இஸ் இன் ஹாஸ்பிட்டல். ஸோ அவன் ரொம்ப உடம்பு முடியாததுனால அவன் ஹாஸ்பிட்டல் இருக்கான். ஹீ இஸ் சிக் ஒன் வேர்ட், ஹீ இஸ் இன் ஹாஸ்பிட்டல் ஒன் வேர்ட். ஸோ ரெண்டையும் ஜாயின் பண்ணுறது ஸோ. ஓகேவா? he is sick, so he is in hospital. அவன் ரொம்ப சிக்காக இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. ஓகேவா? தென் லிசன். conjunction is a word that join two words or sentences. ஸோ கன்ஜங்ஷன்றது two words, அதாவது two words அல்லது two sentences ஜாயின் பண்ணுறது தான் கன்ஜங்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ கன்ஜங்ஷன் என்னென்னு பார்த்துக்கிட்டீங்க இல்லையா. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நாம் இப்போ filling the blanks ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா? தென் திஸ் இஸ் இன் யர் நெக்ஸ்ட் பேஜ். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் லிங்கிங் வேர்ட்ஸ் ஆர் கன்ஜங்ஷன். ஸோ இந்த கன்ஜங்ஷனை லிங்கிங் வேர்ட்ஸ்னு கூட சொல்லுவோம். ஏன்னா டூ வேர்ட்ஸ் அல்லது டூ சென்டென்ஸை கனெக்ட் பண்ணது இல்லையா, லிங்க் பண்ணது இல்லையா, அதனால லிங்கிங் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ லிசன். ஃபர்ஸ்ட் ஒன், அவர் டீம் பிளேட் வெல். டேஸ் won the game. ஓகேவா? ஸோ பட், பிகாஸ், அண்ட் இந்த மூணில் இங்கே என்ன வரும்? அண்ட். ஸோ எங்கள் டீம் நல்லா விளையாண்டோம், அதனால கேம் ப்ளே பண்ணோம். ஓகேவா? சாரி, கேம் வின் பண்ணோம். ஓகே. அவர் டீம் பிளேட் வெல் அண்ட் won the game. Second one, she slipped badly. Dash she did not hurt herself, but and or. ஸோ அந்த யாரோ ஒரு கேர்ள் கீழே விழுந்துட்டா, அதாவது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டா, ஆனால் அவளுக்கு எந்த ஒரு ஹர்ட்டும் ஆகலை. ஓகேவா? ஸோ she slipped badly but she did not hurt herself. Then third one, the box was heavy, so he could not lift it. ஸோ அந்த பாக்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது, தூக்க முடியாத அளவுக்கு இருக்குது, அதனால அவனால் தள்ளி வைக்க முடியல. ஸோ the box was heavy, so he could not lift it. Then fourth one, Rani was late to school. Dash she missed the bus. ஸோ ராணி லேட்டாக போயிருக்கா, எனவே அவள் பஸ் மிஸ் பண்ணிட்டான்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஆகையால் because, so, and. So இங்க யூஸ் பண்ணக்கூடிய word because. Rani was late to school because she missed the bus. Then fifth one, you can use a pen dash a pencil for writing, but and or. You can use a pen or pencil for writing. ஸோ இது நாங்கள் கிளாஸில் கூட சொல்லுவோம், you can use a pen or pencil அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பென்னும் யூஸ் பண்ணலாம் அல்லது பென்சிலும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ யூ ஹாவ் டு fill it in your book. Then join the sentence of column A with column B using the words given in the box. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு சைடில் உங்களுக்கு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அண்ட், பட், ஆர், பிகாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை மேட்ச் பண்ணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு பாருங்கள், த கிளவுட்ஸ் மூவ்டு அவே அண்ட் த சன்
came out. So clouds move ஆனதுக்கு அப்புறம் தான் sun வெளியில வருது. The clouds moved away and the sun came out. Then Velu thanked his friend. Velu அவன் ஃப்ரெண்டுக்கு தேங்க் பண்றான். எதுக்கு? Because he helped Velu in time. எதுக்காக? வேலுவோட ஃப்ரெண்ட் அவனுக்கு டைம்ல ஹெல்ப் பண்றதுனால வேலு தேங்க் பண்றான். ஓகேவா? It rained heavily. ஸோ இது ஆல்ரெடி நம்ம எக்ஸசைஸ் பார்க்கும்போதே பார்த்துருக்கோம். It rained heavily, but the match continued. It rained heavily, but the match continued. Eat slowly or you will get choked. ஸோ ஸ்லோவாக சாப்பிட இல்லைன்னா உனக்கு விக்கிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். Eat slowly or you will get choked. ஓகேவா? So this is also you have to do it in your book. So already I gave you today's homework. So நேற்று வந்து நான் உங்களை கொஷின் ஆன்சர்ஸ் எழுதாதவங்களை எழுத சொன்னேன் இல்லையா. ஸோ கொஷின் ஆன்சர் ப்ரோஸ் 1ஓட கொஷின் ஆன்சர் நீங்கள் ஃபேர் நோட்டில் காப்பி பண்ணணும். தோஸ் who finished your homework you have to do this. ஓகேவா? ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் பார்த்து எழுதுறது மட்டும் தானே. ஸோ அதனால் இன்னைக்கு இந்த 1 மார்க்ஸும் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய கொஷின் ஆன்சர்ஸும் எழுதிடுங்க. ஓகேவா? தென் ரைட்டிங் செஷன் and creative writing. Okay, so you have to write a paragraph about summer using the hints. So இங்க hints கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை யூஸ் பண்ணி நீங்க ரைட்டிங் எழுதணும். So this will be we see whenever we are free. Okay va? So after finishing the class I will give this as your homework. Okay, so now today's class is over and I already told you today's homework. You have to write the listening passage, filling the blanks பார்த்தோம் இல்லையா, அந்த filling the blanks and இந்த conjunctions ஓட exercise H and I. ஓகேவா? So your today's homework is you have to write listening wordsல இருக்கக்கூடிய அந்த filling the blanks, இதுக்கு முன்னாடி பார்த்த filling the blanks and then இந்த ரெண்டு exercise H and I. So conjunction யூஸ் பண்ணி fill பண்றோம் இல்லையா, இந்த ரெண்டு exercise and yesterday's question answer. ஸோ ப்ரோஸ் 1ஓட கொஷின் ஆன்சர் எஸ்டர்டே ஒரு சிலர் எழுத வேணான்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஒரு சிலர் எழுதியிருந்தீங்க, கங்க்ராட்ஸ் ஃபார் தெம். எழுதாதவங்க ப்ரோஸ் 1ஓட கொஷின் ஆன்சரும் எழுதணும். ஸோ ப்ரோஸ் 1 கொஷின் ஆன்சர் எழுதும்போது டேர்ம் 3 யூனிட் 1 ப்ரோஸ் 1 அண்ட் ஹூ வாண்ட்ஸ் த வாட்டர் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ்னு போட்டு எழுத சொன்னேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு உங்களோட கொஷின் ஆன்சரை எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் பிக்சராக எடுத்து சென்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ யுவர் டுடேஸ் ஒர்க் இஸ் யூ ஹாவ் டு ரைட் கொஷின் ஆன்சர் இன் யுவர் ஃபேர் நோட் அண்ட் தென் யூ ஹாவ் டு ஃபில் த எக்ஸசைஸ் இன் யுவர் புக். ஓகே, I hope you will understand. If you have any doubt in this, you can ask me. Okay, thank you dears. We will see you in next class.